ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். வெல்கம் பேக் எஸ்என்டி ஃபேமிலி லாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். ஓரளவு தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஷார்ட் வீடியோல கூட போட்டிருக்கோம் மிளகாய் பழம் அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுட்டேன் போல இருக்கு, ரொம்ப கடகடன்னு ஓடிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். பழம் வந்து நம்ம மிளகாய் செடியில ஓரளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழுத்திருந்துச்சு, சாரி நிறையவே பழுத்திருந்துச்சு, நல்லா பழுத்திருந்துச்சு. ஸோ அதை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருந்தேங்க. 3 சைஸ் நம்மள்ட்ட செடி இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிளகாய் இருக்குது. பட் வந்து பழுத்திருந்தது என்னவோ ஒரு சில மிளகாய் தான் பழுத்திருந்துச்சுங்க. அதுவும் நல்லா மினுமினுன்னு தங்க மாதிரி பழுத்திருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம செடியிலிருந்து பழுக்க விட்டு பறித்து வெயில்லையோ இல்லை நிழல்லையோ காய வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து காயை பறிக்கவே இல்லை ரொம்ப நாளாக. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழம்லாம் ரொம்ப மினுமினுன்னு இருந்துச்சு. ஸோ பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறித்தேன். ஒரு கையில் மொபைலு, இன்னொரு கையில் வந்து காய் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னால் சரியாக பறிக்க முடியல. இலையும் தாபுமா பறிச்சிட்டேன் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 2-3 செடி இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த செடியில வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து கூட்டமாக இருந்த செடி. இதில் வந்து மிளகாய் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கூடுதல்னு சொல்கிறேன், கிலோ கணக்கில் எது இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 100 மிளகாய் பக்கத்தில் அப்படி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் செடி முழுக்க வந்து பச்சை மிளகாய் நிறைய இருக்குது, படுத்த மிளகாங்கிறது கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலே வந்து நமக்கு இவ்வளோ மிளகாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது சும்மா ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் இருந்த செடி தாங்க. இதுலேயும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். இதில் ஒரு மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா பழுத்தது பாதி பழுக்காதது பாதி இருந்துச்சு. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்களா, நல்லா பழன்னு இருக்குங்க, செம்மையாக இருந்துச்சு. இதுவே வேற பழமாக இருந்திருந்தா கடிச்சு சாப்பிட்ருக்கலாம். பச்சை மிளகாவாக போயிடுச்சு காக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, முன்னாடி நம்ம பறித்த மிளகாவுக்கும் அரைக்குறையாக பழுத்த மிளகாவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது மாதிரி நம்ம செடியில் நிறையாவே இருக்குது, அதுவும் சீக்கிரமாக பழுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு செடி இருந்துச்சு, இதுலேயும் ஒரு 4-5 மிளகாய் இருந்துச்சு, அதையும் பறிச்சாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி செடி இருந்துச்சு. தக்காளி செடி நிறையாவே இருக்குது. நம்ம முன்னாடி அந்த செடியில் காட்டின மாதிரி இந்த செடியிலையும் ஒன்று பழுத்தது பழுக்காதது அந்த மாதிரி இருந்துச்சு மிளகாய். இதெல்லாம் கூடிய சீக்கிரம் பழுத்துரும். ஸோ ஓரளவு இவ்வளோ மிளகாய் நமக்கு வந்து சேர்ந்துச்சுங்க. நல்லா நல்லா சவான்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. உண்மையாகவே வேறு பழமாக இருந்தால் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பழத்தை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இருந்துச்சு, தக்காளி செடி இருக்குது, பாகை செடி இருக்குது, 2-3 ரோஸ் செடி வச்சுருக்கோம். ஸோ ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து செம்பருத்தி செடி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பூவாவது பூக்க ஆரம்பிச்சிருது, நிறைய மொட்டு விட்டுருக்குதுங்க. சீக்கிரமாகவே நிறைய பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ பூக்கிற ஒரு பூவெல்லாம் வந்து நான் பறித்து சாமிக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியும் பூ பூத்துருச்சு, எப்போ காய்க்குன்னு தெரியல. பாகக்காயும் பார்த்தீங்க அப்படின்னா காய் விட்டுருச்சு, நிறைய காய் இருக்குது, பாகக்காய் பிஞ்சு பிஞ்சா நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நமக்கு. நம்ம வீட்டில் இதாங்க செடி. கருவேப்பிலை கூட பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்குது. ஓரளவு மிளகாவை எடுத்துகிட்டு வந்து மரத்தில் கொட்டி காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மரத்துலையும் கொட்டியாச்சு, காய வைக்கவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நான் வீட்டில் தாங்க வச்சுருந்தேன், வெயிலில் வைக்கல. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நெய் கொஞ்சம் காய்ச்ச வேண்டி இருந்துச்சு. ஸோ நெய்யும் காய்ச்சி எடுத்தாச்சு. மதியானம் லஞ்சை வந்து பெருசாக பண்ணல, நேற்று வச்ச பழைய குழம்போட கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வச்சு இன்றைக்கி லஞ்சை முடிச்சுக்கிட்டோம். இப்படி தான் இவ்வளோ நெய் கிடச்சிருந்துச்சுங்க நமக்கு. ஒரு 1/2 kgக்கு மேலேயே இருக்கும், அவ்வளோ நெய் கிடச்சிருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.